Hi viewers, welcome to Super Kitchen. இந்த வீடியோல நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நியூ இயர் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஸ்வீட் ரொம்ப டேஸ்டாவும் ஹெல்தியாவும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டுமே போதும். ரொம்ப சாஃப்டா சூப்பரான டெக்ஸ்சர்ல இந்த ஸ்வீட் வந்துடும். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை பாக எடுக்க போறது கிடையாது. வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி இது போல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணி கரைசலை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல செய்யறதுனால வெள்ளத்தில் உள்ள தூசு மண்ணு எல்லாமே இந்த ஃபில்டர்லயே தங்கிடுங்க. இப்போ இந்த வெள்ளை கரைசல் தண்ணி அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா மிக்ஸி ஜார் கப்ல வெல்லம் அளந்தோல அந்த கப்பால 1 கப் அளவுக்கு வறுத்துட்டு தோல்களை நீக்கிய வேர்க்கடலையை இதுல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா ட்ரையா பல்ஸ் மோட் கொடுத்துட்டு இது போல கோஸான பவுடரா அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் வேர்க்கடலை எல்லாம் அளந்தோல அதே கப்பால 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். நான் துருவிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க பொடியா கட் பண்ணிட்டு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 முழு ஏலக்காவையும் சேர்த்துட்டு மேற்கொண்டு அதே கப்பால 1 கப் அளவுக்கு திக்கா காய்ச்சி ஆற வச்ச பாலை இதுல சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மேற்கொண்டு தண்ணி சேர்க்காம இது போல நல்லா திக்கா ஃபைனா ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சுக்கணும். இது போல அரைச்சா மட்டுமே தான் ஸ்வீட் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். அரைச்ச இந்த விழுத நம்ம வெள்ளம்லாம் கரைச்சோம்ல அதே பேனை அடுப்புல வச்சுட்டு இந்த விழுத அந்த பேன்ல சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணி கரைசல் முழுசையுமே இந்த விழுதோட சேர்த்துட்டு இந்த சமயத்துல கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல 3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா தொடர்ச்சியா இதே போல கைவிடாம கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதுல இருந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மேல இது போல பட்டு பட்டுன்னு தெரிச்சு விட ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல கேஸோட தீயை லோல மாத்திட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. லிட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த சமயத்துல இது பாருங்க தெரிக்கிறதெல்லாம் நின்னுட்டு இது போல கம்ப்ளீட்டா குக் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை மேற்கொண்டு தொடர்ச்சியா கைவிடாம 2-3 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இதுல நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்கணும்ன்றது அவசியமே கிடையாதுங்க. இதுல வேர்க்கடலையா அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால இந்த ஸ்வீட்டை கலந்து விட இதுல இருந்தே ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க பேன்ல ஒட்டாம நல்லா திரண்டு பார்க்கிறதுக்கு ரொம்ப ஷைனிங்கான டெக்ஸ்சர்ல இருக்கும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா கேஸோட தீயை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சமயத்துல ஸ்வீட்டை தொட்டு பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாவே இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். அதுக்காக தடுக்கா பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா முந்திரி சேர்த்திருக்கேன். இந்த முந்திரியை இப்ப நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்ல சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா நீங்க ஹெல்தியான ட்ரை நட்ஸ் உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் இந்த நெய்ல சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்ச முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட்டை இது போல லைட்டா ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்வீட்டுக்கு இதுக்கு மேல இனிமே நம்ம அதிகமா நெய் சேர்க்க தேவையில்லைங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் ஃபைனலா முந்திரி தாளிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை கேரட் ஹல்வா. இந்த ஹல்வாவை நீங்க வெளியிலே வச்சு 2 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 5 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். கெட்டே போகாது. இந்த ஹல்வால வெள்ளை சக்கரை சேர்க்கல, வெல்லம் தான் சேர்த்திருக்கோம். கூடவே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்திருக்கோம். ஸோ ரொம்பவும் ஹெல்தியும் கூட. கண்டிப்பா இந்த நியூ இயருக்கு இந்த ஹல்வா ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.